வணக்கம் நண்பர்களே. ஒரு கேள்வி. நீங்க புத்திசாலி, கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, அப்படியும் ஏன் லைஃப்ல நினைச்சது கிடைக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நல்லா புத்திசாலித்தனமா இருக்கிறவங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க, ஒரு நல்ல சூழ்நிலையில வளர்ந்தவங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சிடுவாங்கன்னு. நம்மள சுத்தி இருக்கிற சில பேரை பார்த்தா, அட இந்த ஆளு பெரிய ஆளா வருவான்லன்னு கூட தோணும். உண்மைதானே? ஆனா போக போகத்தான் புரியுது அது எப்பவும் அப்படி நடக்கிறது இல்லைன்னு. எனக்கு தெரிஞ்ச சில பேரு செம புத்திசாலி, பயங்கரமா உழைப்பாங்க, அவங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா நிறைய பேர் ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ண போறோம்னே தெரியாம அப்படியே போயிட்டே இருக்காங்க. அப்பதான் புரிஞ்சது வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. அது நல்ல வேலையா இருக்கலாம், சூப்பரான உறவுகளா இருக்கலாம், இல்லைன்னா உடம்ப பாத்துக்கிறதா இருக்கலாம். புத்திசாலித்தனமும் உழைப்பும் முக்கியம்தான். ஆனா அதையும் தாண்டி வேற ஏதோ இருக்கு. இன்னைக்கு நாம அதை பத்தி தான் பேச போறோம். நீங்க புத்திசாலியாவும் கஷ்டப்பட்டு உழைச்சும் கூட ஏன் சில நேரங்கள்ல ஜெயிக்கிறது இல்லைன்னு ஒரு 7 காரணங்களை பார்க்கலாம். வாங்க, இந்த வீடியோவோட முடிவுல நீங்களே உணர்வீங்க, ஆமா இதுல சில விஷயங்கள் நம்மளுக்கும் பொருந்துதேன்னு. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க ஒவ்வொரு காரணமா பார்க்கலாம். 1, புது ஆளுங்களை போய் பார்க்காம இருக்கீங்க. நம்மளுக்கு ரொம்ப நாளா தெரிஞ்சவங்களோடய ஒட்டிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஈஸி. அவங்க நம்மளோட கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, பழைய ஜோக் சொல்லி சிரிப்பாங்க. ஆனா பழைய ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை என்னன்னா, அதே பழைய ஐடியாஸை தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்போம். நம்மளோட சின்ன வட்டத்துக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம இருப்போம். புதுசா ஆளுங்களை போய் பார்க்கறது கஷ்டம்தான், ஆனா சின்னதா ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு வாரத்துக்கு ஒருத்தராவது புதுசா அறிமுகம் பண்ணிக்கணும்னு ஒரு சின்ன கோல் வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க, புதுசா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். 2, மாற்றத்தை ஏத்துக்க மாட்டீங்க. ஒரே மாதிரி சூழ்நிலையில ரொம்ப நாள் இருந்தா புதுசா ஒரு விஷயத்துக்கு மாறுறது ரொம்ப கஷ்டம். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, மாற்றம் புது வாய்ப்புகளையும் புதுசா யோசிக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கும். மாற்றத்தை எதிர்க்கிறதுக்கு பதிலா அதுல எப்படி பெஸ்டா பண்ணலாம்னு பாருங்க. வளர்ந்து வர்ற ஒரு பிசினஸோட தேவையை நீங்க பூர்த்தி பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்லன்னா ஒரு விஷயத்த வேற கண்ணோட்டத்துல பார்க்க முடியுமான்னு பாருங்க. புது கான்செப்ட்ஸுக்கு ஓப்பனா இருங்க. உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை பத்தி கியூரியாசிட்டியோட இருங்க. மாற்றம் பயமுறுத்துற மாதிரி இருக்கா, இல்லன்னா சந்தோஷமான விஷயமா நீங்க பாக்குறீங்களா? 3, ரிஸ்க் எடுக்க பயப்படுறீங்க. புத்திசாலிங்க நிறைய பேரு சேஃபான ரூட்டை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போன வழியிலேயே போவாங்க, இல்லன்னா மத்தவங்க ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிற ஒரு வேலையை செலக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், ஆனா இது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய புத்திசாலிங்க அவங்க வேலையில சந்தோஷம் இல்லைன்னு சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேற ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்கிறதாவும், ஆனா அதுக்கு பயம்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாருக்காவது இந்த மாதிரி இருந்திருக்கா? நீங்களே அப்படி யோசிச்சிருக்கீங்களா? புதுசா ஒரு களத்துல இறங்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப போகாம விட்டா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப வருத்தப்படுவீங்களா, இல்லன்னா உங்க முடிவுக்கு சந்தோஷப்படுவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. 4, உங்க கிரெடென்ஷியல்ஸ் வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. ஸ்கூல்ல நல்லா படிச்சு எப்பவும் டாப்ல இருந்து உனக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி கேட்டு வளர்ந்துருப்பாங்க நிறைய பேரு. கேட்கறதுக்கு இது நல்லா தான் இருக்கும், ஆனா இதுல சில நெகட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு. சில பேர் அவங்களோட புத்திசாலித்தனத்தை வச்சோ இல்லன்னா அவங்க படிச்ச காலேஜ் வச்சோ அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடணும்னு நினைப்பாங்க. அவங்க படிச்ச படிப்புக்கே எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா லைஃப் அப்படி இல்ல மக்களே. உண்மையான உலகத்துல நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு மட்டும் ரிசல்ட் கிடைக்காது. அது கூட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், அப்புறம் கொஞ்சம் லக்கும் சேர்ந்தது தான் ரிசல்ட். அந்த லக்கை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்த முதல் 2ல நல்லா வேலை செய்யணும். 5, அப்பப்போ புதுசா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற விஷயம் பின்னாடியே போறீங்க. ஹை அச்சீவர்ஸ் கிட்ட நான் அடிக்கடி கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க டைமை வேஸ்ட் பண்றத வெறுப்பாங்கன்னு. புத்திசாலிங்களுக்கு அவங்க டைமோட வேல்யூ நல்லா தெரியும். ஒரு விஷயத்துல டைமையும் எஃபர்ட்டையும் போட்டா வேற ஏதாவது முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணிடுவோமோன்னு நினைப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம்னாலும் இதனால புதுசா என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அது பின்னாடியே போயிட்டு எதையும் முழுசா முடிக்காம போயிடுவாங்க. எந்த ஒரு ஃபீல்டுலயும் இல்லன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். அந்த ஸ்டார்டிங் தடைகளை தாண்டி போறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு கோல்ல உங்க எஃபர்ட்டை ஃபோக்கஸ் பண்றது தான் நிறைய ரிசல்ட் கொடுக்கும். அதை விட்டுட்டு ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ணி போர் அடிச்சதும் வேற ஒண்ணுக்கு போறது வேஸ்ட். 6, ஒரு முடிவை எடுக்க முடியல. புத்திசாலித்தனமும் கஷ்டப்பட்டு உழைக்கிற குணமும் நிறைய கதவுகளை திறந்துவிடும். ஆனா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தா கூட சில நேரம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய சாய்ஸ் இருந்தா எதை செலக்ட் பண்றதுன்னே தெரியாது. அதனால எல்லாத்துலயும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தோணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு நிறைய கிராஜுவேட் ஸ்கூல் ப்ரோக்ராம்ல மாறி போயிட்டே இருந்தா. 10 வருஷம் கழிச்சும் அவளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. நிறைய விஷயத்துல சும்மா கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு பதிலா முதல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க. மத்தவங்க கிட்ட பேசி ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு பெரிய முடிவு எடுங்க. அப்பதான் அந்த ஆப்ஷன் உங்க பர்சனாலிட்டிக்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் செட் ஆகுமான்னு
தெரியும். 7 உங்களை நீங்களே நம்ப மாட்டீங்க. ஆச்சரியமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் புத்திசாலிங்க சில நேரம் அவங்களோட திறமையை குறைச்சு மதிப்பிடுவாங்க. அவங்க தான் அவங்களோட மோசமான கிரிட்டிக்கா இருப்பாங்க. அவங்களால நினைச்சதை சாதிக்க முடியாதுன்னு அவங்களே நினைச்சுப்பாங்க. புத்திசாலிங்க அவங்க வேலையில ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க. எப்ப வேலை செஞ்சாலும் ஃபைனல் ப்ராடக்டை உன்னிப்பா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப செக் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு இது நல்ல விஷயமா இருந்தாலும் இது நிறைய நேரம் ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா வீணா போயிடும். பெர்ஃபெக்ஷனிசம் அவங்க கோல்ஸ் நோக்கி போறதுல இல்லன்னா புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்றதுல தடையா இருக்கும். என்ன ஆகுமோ இல்லன்னா எனக்கு திறமை இல்லையான்னு பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு பதிலா கொஞ்ச நாள் கழிச்சு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எப்பவுமே ஸ்டார்ட் பண்றது தான் நல்லது. சரியா? சரி மக்களே, இன்னைக்கு நாம 7 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க சக்சஸுக்கு இன்னும் பக்கத்துல போறதுக்கு உங்களை எது பின்னாடி இழுத்துட்டு போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.